உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த வருஷத்தில் இந்த மாதம் செவ்வாய் நீச்சமாய் நீச்சபங்க ராஜயோக நிலையில் இருக்க போகிறார். புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சுக்கிரன் நீச்சலத்திலிருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி பெற்று அடுத்தது கன்னி ராசிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு விதமான பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. அதில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது. என்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான காலகட்டம். ஏன்னா ஒரு கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் பெறும் பொழுது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதில் முக்கியமாக மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால பல்வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கீங்க. நிறைய பேருக்கு வேலையில் இழப்புகள், நிறைய பேருக்கு வேலை போய் ஒரு 3 மாதமாக 6 மாதம் கிடைக்காம இருக்குது. சில பேருக்கு வேலை ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனையாக இருக்குது. சார் வேலை மாறலான்னு நினைக்கும் போது முடியாமல் இருக்கேன், இப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒன்றும் நடக்காமல் இருக்குது. சில மேஷராசி என்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட பயங்கரமான பிரச்சனை. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் 6 மாதமாக இங்கேயே ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், வீசா திருப்பி கிடைக்குமான்னு தெரியல, எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு தெரியல, இந்த கண்ட்ரியில் இருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய நிறைய மேஷராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளால் சில பிரச்சனைகள், ஒரே ரூம்லேருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, குழந்தைகளால் சில அவமானங்கள், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நீங்கள் அதற்கான பதில் சொல்கிற மாதிரி அதற்கு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த மேஷராசி என்பதற்கு இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பதற்கு பல்வேறு விதமான விஷயங்களை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த 1.5 வருஷமாகவே இருக்குது. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், எதுவுமே பண்ண முடியலனால, பணம் வரமாட்டேங்குது, கொடுத்த இடத்துல வரமாட்டேங்குது, நம்ம வாங்கின இடத்துல ரெகுலராக கொடுக்க வேண்டியிருக்கு, பயங்கரமாக சட்டையை பிடிக்காத அளவுக்கு தான் கேட்குறாங்க, அந்த அளவுக்கு பயங்கர பிரச்சனைகள் இருக்குது. தொழிலில் வேறு பெருசாக முதல் மாதிரிலாம் லாபம் இல்லை. சில ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், சரி புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாமே அப்படியே தடைபட்டு நிற்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பதற்கு அந்த தடைகள் விளங்கக்கூடிய ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தில் தான் உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறார். ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன பண்ணால் முதல்ல தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடியை குறைக்கும், பண வரவுகளை அதிகப்படுத்தும். வர வேண்டிய இடத்துல வந்து பணம் வரும். இப்போ உதாரணத்துக்கு பணம் எங்கேயா வர வேண்டியிருக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த பண வரவுகள், வராத பணம் நினச்சவங்களுக்கு கூட பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் யாராவது உங்களுக்கு முதலீடு செய்கிறாங்க, யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், யார் மூலமாவது கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது புதுசாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண விஷயங்கள் சிலதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. ஆனால் திருப்பி சொல்கிறேன், அந்த 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சுணக்கம் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா இதில் சக்ஸஸ் கிடைச்சிடும். அதுமாதிரி வேலை பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேலை பிரச்சனை இருக்க தான் செய்யும். பயங்கரமான ப்ரெஷர் கொடுப்பாங்க ஆஃபீஸில். அதுவும் முக்கியமாக நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வேலை முடிக்கவே முடியாத சில வேலைகளை சில பேர்லாம் கொடுப்பாங்க. உங்கள் மேனேஜர்லாம் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது முக்கியமாக ஆண்களாக இருந்தால், பெண்கள் மேனேஜராக இருக்காங்க அப்படின்னா அங்கே பயங்கர பிரச்சனை. அதே பெண்களாக இருக்கீங்க, ஆண்கள் மேனேஜராக இருக்காங்கன்னா அதில் இன்னும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் சமாளித்து வந்துடுவீங்க. ரொம்ப பெருசாக கவலைப்படாதீங்க. ப்ரெஷர் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ராசி தான் மேஷராசி. நீங்கள் ஏற்கனவே பழசெல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் இருக்க மாட்டீங்க. ஆனாலும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், ஏன்னா வயசாகிடுச்சு, முதல் மாதிரிலாம் ஒரு மாதிரி இல்லை, இப்போலாம் ரொம்ப பயங்கர கோபம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இல்லைன்னு சொல்ல,
கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வேலை மாறணும்னா மாறிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் முக்கியமாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை மாறும்போது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இல்லாமல் வேலைக்கு போய், அதாவது ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா இதுவுமே ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது என்னென்னா ஆஃபீஸில் உங்களுடைய அறிவை பற்றி புரிஞ்சிக்காமல், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை பற்றி புரிஞ்சுக்க, என்றைக்கோ ஒரு நாள் தப்பு பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க, அதையே பிடிச்சிக்கிட்டு உங்களை போட்டு வாட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கும்போது என்ன, நேருக்கு நேர் நின்று ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. அதேமாதிரி வீட்டில் இருக்கிறனால வீட்லேயும் உங்களுக்கு அதிக தொந்தரவுகள், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார், குழந்தைங்கள்லாம் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் இருந்தாலும் அதுவே ஒரு நெருக்கடியாக இருக்கும். அதனால் என்னென்னா குடும்பத்து சண்டைகள்லாம் வரும், கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடும் வரும். அதுக்கு நீங்கள் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேஞ்சு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் வெளியூரில் ட்ரை பண்ணலாம், வெளிநாட்டில் ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரியில் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை இல்லாதவர்கள் கூட வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், அது எந்த டவுட்டும் கிடையாது. வேலை மாறத்துக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அந்த முயற்சி பண்ணும்போது என்னென்னா சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க, இல்லை பெரிய பொசிஷன் கொடுக்குறாங்கன்னு எங்கேயாவது போய் ஏமாந்து மாட்டிக்காதீங்க. அந்த 7.5 சனி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சில ஆசைகளை காட்டி ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். வெளில ஒருத்தர் கூப்பிட்றாரு, சார் என்கிட்ட என் கூட வேலை பார்த்தவர் வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டார், அவர் வந்து 1 லட்சம் வாங்குறாரு, என்னையும் வர சொல்கிறாரு, இந்த மாதிரி அதிக சம்பளத்துக்கோ இல்லை அதிக பதவிகளோ ஆசைப்பட்டுனா அது பிரச்சனையை கொடுத்துரும். அதே போல் இந்த மாதம் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதம் சும்மா ஒரு வெளியில் ஒரு 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 டூர் மாதிரி ஏதாவது போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் குறைஞ்சு சந்தோஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீரும். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆனால் அது எந்த டவுட்டும் கிடையாது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை பேர் கிடைக்கும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமாக குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க, குழந்தைகளுடைய மனநலத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரில் அவங்கள தான் திட்டிடுவீங்க, இல்லை அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்யணும்னு நினைப்பீங்க, அங்கே பிரச்சனைகள் வரக்கூடிய மாதம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் பாதிப்புகள் குறையும். ஏற்கனவே அம்மா பையனுக்கு, அப்பா பையனுக்கு, அப்பா பொண்ணுக்கு மாதிரி சண்டைகள்லாம் இருக்கலாம், கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தடிமனான ஒரு வார்த்தையை பேசி கஷ்டப்படுத்திடுவீங்க, காயப்படுத்திடுவீங்க, கடைசியாக நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அவங்க பெருசாக அப்படியே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நம்ம பொண்ணை சொல்லட்டுமே, நம்ம பையனை சொல்லட்டுமேன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த மாதம் இருக்குது. அதாவது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவனுடைய மனநலத்துலேயும் குணநலத்துலேயும் அக்கறை காமிக்கிறது ரொம்ப நல்லது. கோவப்படாமல் கொஞ்சம் கேர் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வரதுக்கான நேரமாகவும் இந்த மாதம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம். கண்டிப்பாக வெளிநாட்டில் படிப்பு முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டிலே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. அதே போல் இந்த மாதம் நீங்கள் ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு விசாக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. யாராவது மேஷராசியாக இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஸோ ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் யாராவது வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட, நீங்கள் ஒரு வீடு வாங்கினா என்ன, இந்த இடத்துல வீடு இருக்குது, இது மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை இல்லை, கடன் வாங்கி தான் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த வீடை வாங்குவதற்கான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அப்படி இல்லை சார் என்னால் வீடெல்லாம் வாங்க முடியாது, நான் இருக்கிற வீட்டையே வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன், இன்டீரியர் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்ட போகிறேன், அந்த மாதிரி விஷயங்களும் ஈடுபடக்கூடிய நேரம். இல்லை சார் எனக்கு வந்து ஒரு இடத்துல இடம் விற்கிறேன்னு சொன்னாங்க, நான் போய் ஒரு சென்ட் வாங்கலான் இருக்கேன், ஒரு 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 கிரவுண்டு வாங்கலான் இருக்கேன், கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதம் வாங்கலாமா சார்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம், நீங்கள் அது வந்து லட்சங்களில் இருக்கலாம், ஆயிரங்களில் இருக்கலாம், கோடியில் இருக்கலாம், உங்களுக்கு வசதி தந்தால் போல் வாங்குவதற்கான சூழ்நிலைகள்
இந்த மாதம் இருக்குது, அதுக்கான வாங்கிக்கொள்வது நல்லது. ஒரு 2 வீலர் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இல்லை வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி. ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் ஏசி வந்து பிரச்சனையை கொடுத்துருக்கு சார், இன்னொரு ரூமில் ஏசி இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள். அதான் சொன்னேன், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதம் உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி நண்பர்கள் உங்களுடைய குல தெய்வ வழிபாடை செய்வதற்கான முக்கியமான மாதம். இல்லை உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த சாந்தி பண்ணக்கூடிய, அந்த திவசங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்து கொள்வது மிக மிக நல்லது. ரொம்ப பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்கள் இதன் மூலமாக உங்களுடைய 7.5 சனியோட தாக்கங்கள் குறையும். அது முக்கியமாக இந்த மாதம் புரட்டாசி மாதமாக இருக்குது. குலதெய்வ கோயிலில் போய் உங்களுக்கு அங்கே என்ன செய்வீங்களோ, சில பேர் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் புடவை துணி வாங்கி கொடுத்து பார்த்தோம்னா, சில பேர் கடா வெட்டுறது, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தீச்சட்டி எடுக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தில் என்ன வழக்கம் இருக்கோ அதை ஒரு வாட்டி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். முக்கியமாக வீட்டில் நீங்கள் மேஷராசியாக இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிரும், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும், உங்கள் வீட்டில் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை இல்லை, அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு கடன் இருக்குது வச்சுக்கிங்க, இல்லை வீட்டில் ஒரு மாதிரி டென்ஷன் இருக்குது சார், சண்டை ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது, குடும்பத்திலே சண்டை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்வதன் மூலமாக. ஏன் இந்த மாதம் அப்படின்னா, மாதம் புரட்டாசியும் வந்துடும். புரட்டாசியில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாதிரி பித்ருக்களுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மேஷராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது தெரியும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு. இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும்போது என்ன ஆகுங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் என்னென்னா கொஞ்சம் கடனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் அதை செஞ்சுக்கிறது நல்லது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்போது உங்கள் ராசியை பார்க்கறதுனால பண வரவுகள் நிறைய வரும். மனைவியால் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரால், கணவரால் இல்லை உங்களுடைய குடும்பத்தாரால் நிறைய வரவுகள் கொடுக்கக்கூடிய, வரவுகள் வரக்கூடிய, அதனால் ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்குது, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இதை விட அதிகப்படியான யோக பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய இயற்கை பாவகிரகங்களின் தசாபுத்தி, ராகு தசை ராகு புத்தி, கேது தசை ராகு புத்தி, சனி தசை கேது ராகு புத்திகள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இந்த தசாபுத்திகள் நடந்ததுன்னா இதில் சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், என்கிட்ட இந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் ஜாதகம் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களும் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இதை 3 மாத வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அதே போல் தாம்பூல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.